இப்போ 10th சயின்ஸில் கெமிஸ்ட்ரி போர்ஷனில் லெசன் நம்பர் 8ல் வந்து ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். A is a reddish brown metal which combines with oxygen at less than 1317 Kelvin gives B. A black colored compound at a temperature greater than 1370 Kelvin. A gives C which is red in color. Find A, B and C with reaction சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏ அப்படின்றது வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெட் கலர்லேயே ப்ரௌனாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் தான் ஏன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஆக்சிஜனோடு சேர்ந்து 1370 கெல்வினுக்கு மேலே 1370 கெல்வினுக்கு மேலே நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, பி அப்படின்ற வந்து பிளாக் கலர்டு காம்பவுண்ட் வந்து ஒரு கருப்பு கலர் காம்பவுண்ட் வந்து கொடுக்குது. அடுத்த டெம்பரேச்சர் எதில் அப்படின்னு பார்த்தோன்னா, கிரேட்டர் 1370 கெல்வினில் வந்து சி அப்படின்ற என்ன கொடுக்குது அப்படின்னா, ரெட்டின் கலரில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் ஏ, பி அண்டு சி இந்த ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல்னு சொன்னதுனால அது வந்து காப்பர் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணிட்டோம். ரெட்டிஷ் ப்ரௌனாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் வந்து காப்பர், அதனால ஏ இஸ் ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல் காப்பர்னு சொல்லிட்டோம். வென் காப்பர் இஸ் ஹீட்டட் அட் காப்பரை வந்து ஹீட் பண்ணுறோம் எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தா லெஸ் தென் 1317 கெல்வினில் வந்து ஹீட் பண்ணும்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் முன்னாடி ஹீட் பண்ணும்போது காப்பர் ஃபார்ம்ஸ் பிளாக் கலர்டு காப்பர் 2 ஆக்சைடை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காப்பரை வந்து ஆக்சிஜனோட சேர்த்து காப்பர் இஸ் ஹீட்டடு காப்பர் ஆக்சிஜனோட சேர்த்து ஓகே லெஸ் தென் 1300 கெல்வின் ஹீட் பண்ணும்போது நமக்கு காப்பர் 2 ஆக்சைடு பிளாக் கலரில் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வென் காப்பர் இஸ் ஹீட்டட் அட் கிரேட்டர் 1370 கெல்வின் இஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் முன்னாடி ஹீட் பண்ணும்போது காப்பர் ஃபார்ம்ஸ் ரெட் கலர் காப்பர் 1 ஆக்சைடு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காப்பரை வந்து ஆக்சிஜனோட சேர்த்து ஓகே கிரேட்டர் 1300 கெல்வி 370 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும்போது காப்பர் 1 ஆக்சைடை வந்து கொடுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏ அப்படின்றது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா, காப்பர்னு கண்டுபிடிச்சோம், ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல்னு சொல்லிட்டு. ஸோ பின்றது வந்து காப்பர் 2 ஆக்சைடு கிடைக்கிறது சியூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் சி வந்து காப்பர் 1 ஆக்சைடு வந்து கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்னது ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் மெட்டல் அப்படின்னா காப்பர்னு சொல்லியிருக்கோம். இந்த காப்பர் வந்து ஆக்சிஜனோட சேர்த்து ஓகேவா லெஸ் தென் 1370 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும்போது 2 காப்பர் ஆக்சைடு வந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வென் காப்பர் இஸ் ஹீட்டடு ஓகேவா கிரேட்டர் 1300 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும்போது ஆக்சிஜனோட சேர்த்து ஹீட் பண்ணும்போது காப்பர் 1 ஆக்சைடு வந்து கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. காப்பர் 1 ஆக்சைடு வந்து கிடைக்கிறது. இது வந்து பிளாக் கலரில் காப்பர் 2 ஆக்சைடு பிளாக் கலரையும் காப்பர் 1 ஆக்சைடு வந்து ரெட் கலர்லேயும் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏபி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்றது காப்பர், பின்றது காப்பர் 2 ஆக்சைடு, சி காப்பர் 1 ஆக்சைடு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், A is a silvery white metal. A combined with oxygen to form B at 800 degrees Celsius. The alloy of A is used in making the aircraft. ஃபைண்ட் ஏ அண்டு பின்னு சொல்லியிருக்காங்க. ஏ இஸ் ஏ சில்வரி ஒயிட் மெட்டல் அப்படின்னா ஏ வந்து என்னது அப்படின்னா சில்வர் மாதிரி ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டலு. இது ஆக்சிஜனோடு சேர்ந்து பி அப்படின்ற ஒன்று கொடுக்குது. அது வந்து 800 டிகிரி செல்சியஸ் வந்து ஹீட் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏரோப்ளேன் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அப்போ இதில் வந்து ஏ அப்படின்றது என்ன, பி அப்படின்றது என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஏ அப்படின்றது வந்து சில்வரி ஒயிட் மெட்டல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில்வரி ஒயிட் மெட்டல் அப்படின்னா நம்ம அது அலுமினியம் அப்படின்னு சொல்லுவோம். ஏ சில்வரி ஒயிட் மெட்டல் அலுமினியத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அலுமினியம் ஏஎல்ன்றது அலுமினியம், அதை ஏன்னு போட்டிருக்காங்க. ஏன்றது அலுமினியம் நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்காக கீழே ஏன்னு எழுதியிருக்காங்க. 4Al அப்படின்னு பார்த்தோன்னா அலுமினியம் எதோடு சேருது அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிஜனோடு சேர்ந்து 800 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணும்போது அது என்ன கொடுக்குது அப்படின்னா
அப்படின்னு பார்த்தோன்னா அலுமினியம் ஆக்சைடே கொடுக்கிறது. இந்த அலுமினியம் ஆக்சைடை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏர்கிராஃப்ட் வந்து மேக் பண்ணுவோம். விமானங்களின் வந்து உதிரி பாகங்கள் செய்வதற்கு வந்து யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏ இஸ் ஏ சில்வரி ஒயிட் மெட்டல். ஏ கம்பைன் வித் ஆக்சன் டு ஃபார்ம் பி அட் 800 degree Celsius. The alloy of A is used to making the aircraft. Find A and B கொடுத்துருக்காங்க. A silvery white metal, aluminium 4Al plus 3O2 gives 800 degree Celsius 2Al2O3. ஸோ இதை வந்து நம்ம அலுமினியம் ஆக்சைடும் ஆக்சிஜனும் சேர்ந்து அலுமினியம் ஆக்சைடு வந்து கொடுக்குது 800 degree Celsius. ஸோ அலுமினியம் ஆக்சைடு தான் நமக்கு ஏர்கிராஃப்ட் செய்வதற்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வாட் இஸ் ரஸ்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். கிவ் த ஈக்குவேஷன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரஸ்ட் அப்படின்றது வந்து துருன்னு சொல்லுவோம். வென் அயன் இஸ் எக்ஸ்போஸ்டு டு மாய்ச்சர் ஏர், எப்போ வந்து இரும்பு வந்து ஒரு ஈரக்காற்றில் வைக்கிறோமோ இது ஃபார்ம்ஸ் ஏ லேயர் ஆஃப் ப்ரௌன். இது வந்து ஒரு லேயர் ப்ரௌன் கலர் லேயரை வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த லேயர் வந்து ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடு ஓகேவா ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். அது வந்து என்ன பண்ணுது, அந்த லேயர் வந்து ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடு வந்து அந்த சர்ஃபேஸ் மேலே உருவாக்குது. திஸ் காம்பவுண்ட் இஸ் நோன் அஸ் ரஸ்ட். இந்த காம்பவுண்டை தான் என்ன சொல்லியிருக்காங்க, ரஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் த ஃபினோமினான் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட் இஸ் நோன் அஸ் ரஸ்டிங். இந்த நிகழ்வை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வென் அயன் இஸ் எக்ஸ்போஸ்டு டு மாய்ச்சர் ஏர் இட் ஃபார்ம்ஸ் ஏ லேயர் ஆஃப் ப்ரௌன் ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடு ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். திஸ் காம்பவுண்ட் இஸ் நோன் அஸ் ரஸ்ட் அண்ட் த ஃபினோமினான் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட் இஸ் நோன் அஸ் ரஸ்டிங். 4Fe + 3O2 ஓகேவா. அந்த ஃபெர்ரஸ் வந்து என்ன பண்ணுது, ஆக்சிஜனோட சேர்ந்து வாட்டர் மாலிகுல் எவ்வளவுனாலும் அதனால தான் இங்கே எக்ஸ் போட்டிருப்பாங்க. நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுலை குறிக்கிறது XH2O gives 2Fe2O3 டாட் வைக்கணும் கண்டிப்பாக XH2O அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா ரெஸ்ட்டுக்குரிய ஃபார்முலா. ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆசிட் தான் ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆசிட்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் ரஸ்ட்? கிவ் த ஈக்குவேஷன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட்டு. ரஸ்ட்டு பார்த்தோன்னா வென் அயன் இஸ் எக்ஸ்போஸ்டு டு மாய்ச்சர் ஏர் இட் ஃபார்ம் எ லேயர் ஆஃப் ப்ரௌன் ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடு ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். திஸ் காம்பவுண்ட் இஸ் நோன் அஸ் ரஸ்ட் அண்ட் ஃபினோமினான் ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட் இஸ் நோன் அஸ் ரஸ்டிங். 4Fe plus 3O2 plus XH2O gives 2F. ஸோ 2Fe2O3.XH2O அப்படின்றது கிடைக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டேட் 2 condition necessary for rusting of iron. State 2 condition necessary for rusting of iron. The conditions necessary for rusting of iron are the conditions necessary for rusting of iron are moisture air, presence of oxygen, another one presence of water. மாய்ச்சர் ஏர் இருக்கணும், ஆக்சிஜன் ப்ரெசண்ட்டாக இருக்கணும், ப்ரெசண்ட் ஆஃப் வாட்டர் இருந்துச்சுன்னா தான் ஒரு பொருள் வந்து நமக்கு என்ன கண்டிஷன் நெசசரினா ஒரு பொருள் துருப்பிடிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் 2 condition necessary for rusting of iron? The condition necessary for rusting of iron are moisture air, presence of oxygen, presence of water.